ஹாய் சொன்னாங்களா. இன்றைக்கி என்னுடைய டின்னரு இந்த இது வேர்க்கடலை உப்பு போட்டு பாயிலிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் நம்ம சலாத்தா மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு கொஞ்சம் ஒரு ஆஃபு, ஒரு சின்ன வெங்காயம், ஓகே, ஒரு தக்காளி, ஒரு கீரைக்காய், இது பாதி வந்து அபுக்காது. இதில் கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். ஸ்மெல்ல கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும், ஏன்னா மருந்து சாப்பிட்றதுனால எதுவும் அதிகமாக போட்டுக்கூடாது. ஓகே, லெமனு கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். இதில் கொட்டை இருக்குது, கொட்டை வாயில் போயிடும், அதனால் இது மாதிரி ஹெல்த்தி சலாதா நீங்கள் கூட பண்ணீங்க, சூப்பராக இருக்கும். இது பத்தில் கொஞ்சம் போடலாம். டாக்டர் எனக்கு பாதி சால்ட்டு தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. சுகரு, டீ, காஃபி சுத்தமாகவே தொடக்கூடாது. 2 மாதத்துக்கு இருக்குது அந்த மருந்து. டீ காஃபி குடிக்காமல் ரொம்ப தலை வலிக்குது. தலைவலி வந்தப்பெல்லாம் சுடு தண்ணி குடிக்கிறேன். சிப்பா பூச்சி வருது. என்னுடைய டின்னர் இன்னைக்கு இந்த சலாத்தா தான். இது எங்கள் வீட்டில் மத்தியானம் செய்கிற சோர்வா கொஞ்சோண்டு ஊற்றிக்கினேன். இந்த சோர்வாவும் இந்த சலாத்தாவும் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி டின்னர் அதுதான். நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் செய்து சாப்பிட்றதுக்கு டயத்துக்கு முடியல. எனக்கு இது அவைலபிள் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுது, அதனால் வந்து நான் அதை செய்துக்கினேன். இன்னும் நான் ஓட்ஸ் கூட வாங்கிட்டு வந்தேன், பெரிய டப்பா, ஒரு கிலோ இருக்கும், பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன். அது எண்ணெய் போட்டு சாப்பிட்றது எனக்கு அதை சாப்பிட பிடிக்காது, ஏன்னா அது வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஜெமியாவுக்கு நடந்து போய் வாங்கிட்டு வந்துக்கணும் தயிர். அதெல்லாம் நானும் இந்த ஜோபியில் காசு வச்சுட்டு 3 நாளாக சுற்றுறேன். ஜெமியாவுக்கு நடந்து போவேன் பார்த்தியா, 3 நாளாக ஜோபிலே வச்சுட்டு சுற்றுறேன். காலையில் நினச்சேன் வாக்கிங் மாதிரி அப்படி போயிட்டு, இங்கே தான் பக்கத்தில் 2 தெருவுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்டாண்ட ரவுதால ஜெமியா, வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலான்னு சொல்லி நினச்சேன். சரி, இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்காது. அதனால் வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், அதனால் வியாழக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலான்னு சொல்லி நினச்சேன். பிஸ்மில்லா. நீங்கள்லாம் டின்னர் சாப்பிட்டீங்களா? எனக்கு டெய்லி அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா நான் சாப்பிடாமல் இருக்கும்போதெல்லாம் அம்மா ரொம்ப கெஞ்சிப்பாங்க. நான் இந்தியாவுக்கு போன எல்லா டைமுமே எனக்கு என்னென்ன பிடிக்குமோ நிறைய செய்வாங்க அம்மா. எனக்கு புட்டு நிறைய பிடிக்கும், கொழக்கட்டை பிடிக்கும், களி பிடிக்கும். இப்படி ஒன்றுன்னா பார்த்து செய்வாங்க. நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நிறைய வேணும்னு சொல்லுவேன். அவங்களும் நிறைய சமைப்பாங்க, ஆனால் நான் அதெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். என்னை பார்க்கறதுக்கு யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துருவேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கை கால் வலிக்கிற மாதிரி நான் எல்லாம் செய்தால் நீ சாப்பிடாம ஊராருக்கு வைக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஏன்னா அம்மா வந்து நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்குதுன்னா அது நம்மளுக்கு அம்மா அப்பா தான். எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல புள்ள. ஆனால் அப்பா இறந்துட்ட பிறகு அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா எனக்கு முன்ன பின்ன யாரும் இல்லை அம்மாவை தவிர. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார சைட்லேருந்து யாரும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எனக்கு எல்லாமே
அம்மா எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஃபேமிலி ஒரு 10 வீடு இருக்குது. ஆனாலும் நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனாலும் அம்மா மூஞ்சி பார்த்து ஏதாச்சும் நல்லது கெட்டதானே நம்ம போய்த்தானே ஆகணும். நிறைய பேருக்கு நான் யாருன்றதே தெரியாது. ஏன்னா நிறைய வருஷம் வெளிநாட்டிலே இருக்கிறேன். 24 வருஷம் ஆயிடுச்சு வெளிநாட்டுக்கு வந்து. நான் தான் எங்கள் அம்மா பெரிய பொண்ணுன்னு சொன்னால் யாருக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் வீட்டுக்கு போனால் இங்கே 4 வருஷம் 3 வருஷம் வேலை செய்கிறேன் குவைத்தில். இந்தியா போயிட்டு 1 மாதத்துல மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது நம்ம விசேஷத்துக்கு அப்படி போனால் தானே நம்மளுக்கு தெரியும், நம்ம மூஞ்சி பார்த்து. அதனால வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு அவங்க யாருன்னு சொல்லி தெரியாது. எங்கேயாச்சும் பார்த்தப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்கிட்டயோ எங்கேயாச்சும் அவங்க பார்த்தப்போ கேட்பாங்க, நீ சுசீலா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது ஒரு வாரமாக அம்மா அடிக்கடி ஞாபகம் வர்றாங்க. ஆனால் அம்மாவுக்கு காசு திருப்பி கொடுக்காம நான் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்றது. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு நான் அம்மா கிட்ட பேசி. நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அம்மாவை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம காசு பணம் சம்பாதிக்கலாம், வரும் போகும் அதெல்லாம். ஆனால் பெத்த தாய் பாசன்றது, அவங்க நம்மளுக்கு கஞ்சி சாப்பாடு கொடுத்தா கூட அது ஒரு திருப்தி நம்மளுக்கு. ஏன்னா அம்மா கையால் சாப்பிட்றது, நம்ம காசு கொடுத்தா எல்லா பொருளுமே நம்மளுக்கு வரும். நம்ம கூட இங்கே விதவிதமாக சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் அம்மா கொடுக்கும்போது அம்மாவோட பாசம் நம்மளுக்கு கூட வரும். ஒன்றும் 10 மாதம் இருக்குது அவங்க போய் பார்க்குறதுக்கு. வெளிநாட்டு வாழ்க்கைன்றது நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே வேலை செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இங்கே முன்ன பின்ன யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய உழைப்பு தான். வெளிநாடுன்றது வந்து எல்லாரும் நினைக்கலாம், அவங்களுக்கு என்ன வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய நம்பிக்கை தான், நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளால் வந்து இன்றைக்கன்ற நாள் நம்ம நல்லா இருந்ததா நாளைக்கன்ற நாளை வந்து நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ எல்லாரும் வந்து தன்னம்பிக்கையோடு இருங்க. நான் சாப்பிட்டுட்டே ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் டிக்டாக்ல வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் அனாதை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் கூட நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணேன். ஆனாலும் என்னுடைய பொறுமை தான். நான் இத்தனை வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறேன்னா அது காரணம் முக்கியமாக என்னுடைய பொறுமை. யார் எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீட்டில் நான் இப்போ 20வது வருஷம். நேற்று பாபா அக்கா மாடிச்சாரு, 20 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு 2 பாஸ்போர்ட் ஆச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்து. முக்கியமாக என்ன, மேடம் நல்லவங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். அதனால் நீங்கள் கூட நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்கள் தைரியம்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.